வாசருக்கு வணக்கம்ப்பா. இப்போ வெயில் கால டிப்ஸ் தான் இன்னும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு முக்கியமான குறிப்புப்பா, அதை கவனமாக பாருங்கள். அதாவது வெயில் காலத்தில் வேர்த்து சளி பிடிக்கிறது. அதாவது சளி பிடிச்சாலும் அது வேறு சொட்டிங்க தலையெல்லாம் தொப்பு தொப்புன்னு நனைஞ்சு அப்படி ஒரு சளி பிடிச்சிருப்பா. அதே மாதிரி ஏசியில் இருக்கவங்களுக்கு அப்படி அந்த வெயில் காலத்தில் ஏசியில் இருந்துட்டு வெளியே வந்தாங்க பார்த்தீங்கன்னா உடம்பு காந்தோம். வெளியே வெக்கைக்கு தாங்க மாட்டோம், ஏசியில் இருந்துக்குவாங்க. வெளியே வந்து என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சளி பிடிச்சிட்டு போவோம். இப்போ சளி பிடிச்சிட்டு செய்யும், தொண்டையெல்லாம் வலிக்கும் செய்யும், எல்லோ கலரில் அப்படியே சளி அப்படியே உள்ளே நிற்கும்ப்பா. அவங்களால தும்புனாலும் வராது, இந்த கண்ணம் காது எல்லாமே வலிக்கும், தொண்டையெல்லாம் வலிக்கும். அப்படி சளி வந்து ரொம்ப முத்தி போய் தலை வலியில் உணர்ந்து விட்டுருப்பா. வீட்டுக்குள்ளே இருக்கிற மஞ்சப்பொடி, வெளியே இருக்கிற வேப்ப இலை, வீட்டுகள் இருக்கிறது பாருங்க. திருட்டு பச்சளை இல்லாத வீடுகளே கிடையாது. இல்லைன்னா கூட வாங்கி ஒரு கண்டா வச்சுக்கோங்கப்பா. நல்லா படர்ந்து வந்துடும். எந்த காலத்துக்கும் யூஸ், மழை பனி வெயில் எல்லாத்துக்கும் யூஸ், எல்லா நோய்க்கும் யூஸ். இந்த மாதிரி இந்த வேப்பலை கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது நல்லா ஒரு 15 கொத்துக்கு எடுத்துக்க வேண்டியது. ஒரு கைப்பிடி அளவு திருநீட்டு பச்சையில் இந்த மஞ்சளை இவ்வளோ தேவையில்லை, ஒரு அரை டீஸ்பூன் போட்டால் போதும். என்ன செய்யணும், ஒரு சட்டியில் வந்து ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணியை வந்து நல்லா காய விடணும்ப்பா. அடுப்பு எடுத்து வச்ச உடனே இந்த வேப்பங்களையும் பச்சளையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டு தட்டை போட்டு மூடிடணும். நல்லா கொதிக்கும்ப்பா. அதாவது ரொம்ப கொதிக்க நல்லா சூடாகி வந்துடும் பாருங்க. அப்படி சூடாகி வர சமயத்தில் என்ன செய்யணும், பக்கத்தில் இருக்க அடுப்பில் என்ன செய்யணும், இந்த பாருங்க ஒரு செங்கக்கல். தண்டி தேவையில்லைப்பா, இது வந்து நான் காமிக்கிறான்னு எடுத்து காமிச்சிங்க. இதில் பாதி இடம் இருந்தால் போதும், கொஞ்சமாக இவ்வளோ பெரிய கல். அப்படி இந்த செங்கக்கல்லை ரெடி பண்ணிக்கணும்ப்பா. இந்த பாருங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, நல்லாவே சூடாயிடுச்சு. அப்போ அந்த வேப்பங்களையும் அந்த பச்சளையும் போட்டு என்ன செய்யணும், நல்லா மூடி வச்சிடணும். எந்த தண்ணிலாம் சரிடாப்பா, உப்பு தண்ணிலாம் சரி, அல்லது ஏதாவது சொல்லி எந்த தண்ணி வைக்கணும் கேட்டுட்டு இருக்காதீங்க. ஆவி தானே பிடிக்க போகிறோம். இதை வச்சு எல்லாம் மூடி வச்சிடணும்ப்பா. இப்போ பாருங்க அடுப்பில் வந்து அந்த செங்கலை வந்து சுட வச்சிருக்கேன்ப்பா. என்கிட்ட மண்ணடுப்பு இல்லை, அதனால உங்களுக்கு செய்முறையா எப்படி காமிக்கிறேன்னு அந்த கேஸ் அடுப்பு வச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் காஞ்சிடணும். 10 நிமிஷமே ரொம்ப பெஸ்ட்டுப்பா. காஞ்ச உடனே அப்படியே நம்ம ஒரு இடுக்கியில் பிடிச்சி எடுத்துடணும்ப்பா. தண்ணி நம்ம சுட வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி சுட வைக்கும் போதே அந்த செங்கக்களையும் பக்கத்தில் தூக்கி வச்சிடணும். இப்போ பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. இது இந்த அளவு போதும். இதை நம்ம நிப்பாட்டி விட்டுறணும். இது கூட என்ன செய்யணும், யூக்கலிப்ட் அந்த இலை கிடச்சினா உங்கள் ஏரியாவில் கிடச்சினா சரி, அந்த இலையை நம்ம போட்டு வேக வச்சாலும் ரொம்ப நல்லா கேட்கும்ப்பா. சப்போஸ் அது கிடைக்கல, உங்கள் பக்கத்தில் வந்து தும்பை இலை கிடச்சிச்சுன்னா சரி, அந்த தும்பை இலையை வந்து வேரோடு தூரோடு அப்படியே பிடுங்கி இதில் போட்டு வேக வச்சு அந்த ஆவி பிடிச்சாலும் சூப்பராக கேட்கும். உடனே ரிலீஃப் ஆகும். அந்த ஆவி பிடிச்சி வெளியே வரும்போது தலைவலியெல்லாம் பறந்து போயிருப்பா. இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சுப்பா. என்ன செய்யணும், தட்டுக்கட்டெலாம் திறக்கக்கூடாது. கவனமாக 2 பக்கம் துணியை பிடிச்சி அந்த சட்டியை இறக்கி கீழே வச்சுக்கணும்ப்பா. வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒரு பெரிய பெட்ஷீட் ஒன்று எடுத்து வச்சுக்கணும். இந்த ஆவி பிடிக்கிறவங்க சொன்னால் கீழே உட்காந்துக்கிட்டு அந்த சட்டியை பக்கத்தில் ரொம்ப முன்னாடி வச்சிடாம சுட்டுடாமல் செய்யாமல் பக்கத்தில் கவனமாக வச்சுக்கிட்டு இந்த போர்வை போட்டு அவங்களை பொத்திக்க சொல்லணும்ப்பா. இப்போ எடுத்தாச்சுப்பா. எடுத்துட்டு நல்லா மஞ்சப்பொடி நல்லா இவ்வளோ தூரம் போட்டணும்ப்பா. போட்டு இந்த தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு அவங்க ஆவி பிடிக்கிறவங்கள கீழே உட்கார சொல்லிட்டு நல்லா போர்வை போட்டு நல்லா பொத்திக்கணும்ப்பா. பொத்திட்டு அவங்களுக்கு முன்னாடி இந்த சட்டியை தூக்கி வச்சு அப்படியே போர்வை லேசாக விளக்க சொல்லிட்டு இந்த சட்டியை தூக்கி அவங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு என்ன செய்யணும், பதறாமல் அந்த இடத்துல வருங்க சுட்டுக்கிட்டு வருங்க இந்த செங்கலை இப்படி மாதிரி இடிக்கிற பிடிச்சி தூக்கணும்ப்பா. தூக்கி ரொம்ப கவனமாக, ஏன்னா அந்த செங்கலை போட்டவுடனே தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும். மேலே காலில் பட்டாமல் ரொம்ப கவனமாக அவங்க வந்து ஆவி பிடிக்க ஆரம்பிக்கணும். இதுக்காக இப்போ மஞ்சள் வேப்பங்கள்ல வந்துருச்சு. இப்போ இந்த கல்லை நம்ம தூக்கி போட போகிறோம். இது போட்டவுடனே என்ன செய்யணும்ப்பா, அப்படி கொதிக்கும்ப்பா. ஆவி பூரா வெளியே ஒடியாரும். அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்களுக்கு மூச்சை அதை சுவாசிக்க முடியுமோ அந்த மாதிரி செஞ்சு இந்த ஆவியை நல்லா போர்வை போட்டு பொத்திட்டு பொடிக்கணும்ப்பா. 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் உள்ளே வெயிட் பண்ணி உட்காரணும். ஃபுல்லாக வேர்த்து சலன்னு கொட்டிருப்பா. சப்போஸ் ஏதாவது 10 நிமிஷம் உட்காந்துக்கலாம், மூச்சு தாங்க முடியும், எங்களால் ஆவி பிடிக்க முடியுங்கிறவங்க தில்லாக இருக்கவங்க உட்காந்து 10 நிமிஷம் பிடிக்கலாம். இல்லை எங்களால் ரொம்ப பிடிக்க முடியலன்னா ஒரு 2 நிமிஷம் விட்டு வெளியே விட்டு திருப்பி மூச்சு வாங்கிட்டு திருப்பி ஒரு தடவை பொத்திக்கிட்டு அந்த மாதிரி திருப்பி 2 தடவை 3 தடவை ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா தலை பாரம் சளி எல்லாமே கொட்டி போயிடும். சூடு பத்தல ஆறி போச்சுன்னா இதே தண்ணியை நம்ம திருப்பி ஒரு தடவை 5 நிமிஷம் சூட வச்சு திருப்பி ஒரு தடவை ஆவி பிடிக்கலாம்ப்பா. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை செஞ்சு அதாவது சளி போகிற வரைக்கும் 3 நாளைக்கு 6 தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா வெளியே மெடிசன் எடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. சைனஸ் உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும்ப்பா. அவங்க பாருங்களேன், வெளியே தலை குளிச்சாலும் சளி பிடிச்சிரும், வெளியே தூர போனாலும், ஒரு வெயிலில் போனாலும் சரி, ஒரு ஏசியில் இருந்தாலும் சரி, நேர காற்றுல இருந்தாலும் சரி உடனே சளி பிடிக்கும். அவங்க வந்து செய்யணும் இந்த மாதிரி செஞ்சோம்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும்ப்பா. மற்றபடி கேட்டோம்னா மாசமாக இருக்கவங்களாம் செய்யக்கூடாதுப்பா. அவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாக வராதுப்பா. நல்லா கர்ப்பிணி பெண்கள் செய்யக்கூடாது, சின்ன குழந்தைகள் செய்யக்கூடாது. ஏன்னா சின்ன குழந்தைகள் செய்யக்கூடாதுன்னா ஒரு 7 வயசு பிள்ளைன்னு வச்சுங்களேன், இளம் சூடாக வச்சு அவங்க லேசாக ஆவி பிடிக்கிற மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும்.
இப்போ குழந்தைகள் அப்படின்னா நம்ம மடியில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள அந்த சட்டியை தொட்டுறாமல் செஞ்சிடாமல் காலுகள் பட்டுறாமல் கவனமாக பிடிச்சிக்கிட்டு இது மாதிரி செய்ய வைக்கலாம். அவங்களால அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் செய்ய வைக்கலாம். இல்லை ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம். முக்கியமாக பெரியவங்க, இந்த மாதிரி ரொம்ப சைனஸ் தொல்லை உள்ளவங்க, சளி பிடிச்சிருக்கவங்களுக்கு தான் நான் அதை சொல்லியிருக்கேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் மெடிசனு. மாத்திரை வந்து தேவையில்லைப்பா. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் அப்பத்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. நன்றி, வணக்கம்.